السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله، أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة. من يطع الله ورسوله فقد رشد واهتدى، ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قال رب لم حشرتني أعمى وقد كنت بصيرا. قال كذلك أتتك آياتنا فنسيتها وكذلك اليوم تنسى. صدق الله العظيم. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் தஆலா ரமலான அடைகிற சந்தர்ப்பத்தை தந்தான். ரமலானுடைய கடைசி 10 வரையில் அல்ஹம்துலில்லாஹ் ஆஃபியத்தாக நல்ல பல இபாதத்துகளில் ஈடுபடக்கூடிய தௌஃபீக தந்திருக்கிறார். சகோதரர்களே, பெரியார்களே, ரமலான அடைகிறன்றது அல்லாஹ் எங்கள் எல்லாருக்கும் தார ஆக பெரிய ஒரு சந்தர்ப்பம். ரமலான அடைஞ்சிட்டோம் என்றதனால மட்டும் நாங்க பாக்கியசாலிகளாக ஆகிறேலாம். ஏனென்றா ரமலான்ல பூமிக்கு மேல வாழ்ந்த மனிதர்கள்ல சிலர் அல்லாஹ்ட ரஹ்மத்துக்கு சொந்தக்காரர்களாக ஆகிறது போலவே இன்னும் ஒரு கூட்டம் அல்லாஹ்ட கோபத்துக்கு ஆளாகிறார். சொர்க்கத்தை ஒரு கூட்டம் சம்பாதிச்சு கொண்டது போல இந்த ரமலான பயன்படுத்தி இன்னும் ஒரு கூட்டம் அதுக்கு மாற்றமான இடத்துக்கு தகுதியாக மாறுறான். ஏனென்றா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய பதுவா நாசமாகட்டும் என்ற பதுவாவும் ரமலான்ல பூமிக்கு மேல வாழ்ந்த கூட்டத்துக்கு தான் சேருது. அதனால கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நாங்க எல்லாரும் ஒரே ஊர்ல தான் இருந்தோம், ஒரே சப்புல தொழுதோம், ஒரே இடத்துல இஃப்தார் செஞ்சோம், ஒரே பயான்ல உட்கார்ந்தோம் என்றதனால அல்லாஹ்ட பார்வையில இந்த ரமலானை கொண்டு ஒரே இடத்துக்கு போய் சேரலாம். சில நேரம் ஏண்ட பக்கத்துல நின்று 30 நோன்புலையும் எல்லா அமல்லையும் ஈடுபட்ட ஒருவர் என்னை விட இந்த ரமலானை கொண்டு பெரிய இடத்துக்கு போயிருப்பார். எனக்கு அந்த இடம் கிடைச்சிருக்காது. அதனால வெறும் ரமலான்ல நாங்க வாழ்ந்தோம் என்றதனால உரிய இடத்துக்கு போய் சேர இயலாம். ரமலானை கொண்டு நாங்க பாக்கியசாலியா நஷ்டவாளியான்றது எங்கட கையில தான் இருக்குது. ரமலான முறையா பயன்படுத்தணும்.
ரமலானை கொண்டு அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறானோ அந்த இடத்தை அடையணும். அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான்? ரமலானை கொண்டு அல்லாஹுடைய எதிர்பார்ப்பு மிக பெருசி. சாதாரணமான ஒரு சில இபாதத்துகள்ல நாங்க ஈடுபடுறதை அல்ல அல்லாஹ் எதிர்பார்க்கிற. அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு பெரிய. அதனாலதான் இவ்வளவு பெரிய ஏற்பாடு. ரமலான் வந்தா சொர்க்கத்து வாயில்கள் திறந்து வைக்கப்பட்டாச்சு. நரகத்துடைய வாயில்கள் அல்லாஹ் அடைச்சு போடுறான். ஷைத்தான அல்லாஹ் கட்டி போடுறான். வேற எந்த மாசத்திலையும் இது இல்ல. வருஷத்தில் இருக்கிற 12 மாசத்துல வேற எந்த மாசத்திலையும் செய்யாத ஏற்பாடு அல்லாஹ் இந்த ரமலான்ல செஞ்சுத்தாரான். எதுக்காக? அல்லாஹ்வோட எதிர்பார்ப்பு என்ன? அல்லாஹ் நாங்க எல்லாரும் என்ன சாதிக்கணும்னு விரும்புறான். அல்லாஹ்வோட எதிர்பார்ப்பு என்னண்டா, குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக சொல்றான், லஅல்லஹும் தத்தகூன். அப்படின்னா ஒரு நிரந்தரமான மாற்றம் வரணும். அல்லாஹ்வோட எதிர்பார்ப்பு நானும் நீங்களும் ரமலான்ல மாறணும்ன்றது அல்ல, ரமலானை வச்சு முழு வாழ்க்கையிலையும் மாறணும். ஆனா நாங்க எப்படி பார்க்கிறோம்டா இந்த ரமலான்ல மாறிடுவோம். ரமலான்ல கொஞ்சம் குர்ஆன் ஓதுவோம். ரமலான்ல இந்த பாவத்தை மட்டும் நான் செய்யவே மாட்டேன். ரமலான்ல அதை பாவிக்கவே மாட்டேன். ரமலான்ல நான் தராவீஹுக்கு வந்துடுவேன். ரமலான்ல நான் இரவு நேர தொழுகையில் ஈடுபடுவேன். ரமலான்ல நான் சுபஹுக்கு வருவேன். ரமலான்ல அமல் செய்யறத நாங்க எங்கட டார்கெட்டா அடைஞ்சு ஆக்கி கொண்டோமே தவிர ரமலானை கொண்டு எங்கட முழு வாழ்க்கையையும் மாத்துறத எங்கட நோக்கமாக ஆக்க. அல்லாஹ்வோட எதிர்பார்ப்பு வெறுமனே ரமலான்ல மட்டும் நாங்க அமல் செய்யணும் என்றதல்ல, ரமலானை கொண்டு வாழ்க்கை மாறணும். இப்ப பாருங்க, ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜுதுக்கு எங்கட வீட்டுல உள்ள எல்லாரும் எழும்புறோம். எப்படி எழும்புறோம்? உம்மா, வாப்பா, புள்ளகள், வயசாளிகள், வாலிபர்கள், ஆண்கள், பெண்கள் எல்லாரும் 4 மணிக்கு எழும்பிடுறோம். வீட்டுல இருக்கிற எல்லாரும் மிஞ்சி போனா 4:30க்கு முன்னால எல்லாரும் எழுப்பியாச்சு. வுது செஞ்சு தஹஜ்ஜுத் தொழுது துஆ செஞ்சு, சில வீடுகள்ல குடும்பமாக குர்ஆன் ஓதி, அதானோட ஆண்கள் பள்ளிக்கு, பெண்கள் வீட்டுல. சுப்ஹானல்லாஹ், பள்ளி நிரம்பி வழியுது. ரமலானுடைய 30 நாள் எங்கட அமல் இப்படித்தான் நீக்குது. எங்கட வீடுகள் இப்படித்தான் ஹயாத் ஆகுது. 4 மணிக்கு இயங்க ஆரம்பிக்குது. குர்ஆனோட, துஆவோட, வுதுவோட இயங்க ஆரம்பிக்குது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ரமலான் முடிஞ்சி ஷவ்வாலுடைய பிறைய கண்டு ரமலான் எங்களை விட்டும் போய் ஒரு நாள் கலியல்ல. ஷவ்வாலுடைய முதலாவது நாள் பெருநாளுடைய தினம் எந்த குடும்பம் 4 மணியிலிருந்து தஹஜ்ஜுத ஹயாத்தாக்கினோமோ அந்த முழு குடும்பமும் சுபஹ் இல்லாம தூக்கம். உம்மா, வாப்பா, புள்ளகள் எல்லாருமா சேர்ந்து தஹஜ்ஜுத் தொழுத குடும்பம் பெருநாளுடைய தினத்துல 6 மணிக்கு தான் எழும்பணும். இதுதான் அல்லாஹ் ரமலானை கொண்டு எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிற மாற்றமா? அல்லாஹ்வோட எதிர்பார்ப்பு இது இல்ல. ரமலான்ல நாங்க எல்லாரும் அவுலியாக்கள் போல இருக்கணும், இது இல்ல அல்லாஹ்வோட எதிர்பார்ப்பு. ரமலானை கொண்டு எங்கட பொதுவான வாழ்க்கை சீராகணும்.
ரமலான் ஒரு மாசத்தை கொண்டு மத்த 11 மாசம் மாறணும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ரமலான்ல குர்ஆன தூக்கிக்கிறோம், குர்ஆன கொஞ்சம் ஓதுவோம் என்று நினைக்கிறோம். இந்த குர்ஆன ரமலான் முடிஞ்சதுக்கு பின்னால மூடி வச்சிடப்படாது. ரமலான்ல தௌபா செய்வோம் என்று கையை தூக்கிட்டோம், அழுகிறோம், கண்ணீர் வடிக்கிறோம், நிறைய தௌபா செய்யறோம். நான் இந்த பாவத்தை ரமலான்ல செய்ய மாட்டேன் உறுதி எடுக்கிறோம். இந்த பாவம் ரமலானுக்கு பின்னாலேயும் என் வாழ்க்கையில நடக்கப்படாது. அதுக்கு பேர் மாற்றம். ரமலான்ல மட்டும் மாறுறோம் என்றா அது மாற்றம் இல்ல. அது மனித இயல்புல நடக்கிற ஒன்று. பொதுவாக மனிதண்ட நடைமுறை என்னண்டா, சூழலுக்கு பொதுவா மாறுவான். எல்லாரும் பள்ளிக்கு போனா தானாக இழுபட்டு போவார். எல்லாரும் குர்ஆன் ஓதுறாங்களா, ஓதிப்படும். சுத்தி இருக்கிற எல்லாரும் லைட் ஆஃப் பண்ணிட்டு அழுகுறாங்களா, யாரும் சிரிக்க மாட்டாங்க. அந்த இடத்துல தன்னை அறியாம அழுதுபடும். 27ல முழு ஊரும் ஒன்று சேர்ந்து, பள்ளிக்குள்ள இடம் இல்ல, வெளியெல்லாம் ஆட்கள் இருக்கிறாங்க, எல்லாருமா சேர்ந்து அழுகுறாங்க, கெஞ்சி கெஞ்சி கதறாங்க. எங்கட முழு ஊருமே திருத்திட்டாங்க, அவுலியாக்களா மாறிட்டாங்க. சொல்லலுமா? நாங்களும் சொல்ல மாட்டோம், அல்லாவும் சொல்ல மாட்டான் ஊரு திருந்திட்டு. ஏனென்றா அல்லாஹ் அதை வச்சு முடிவு செய்யறல்ல. மனிதன் எப்படியுமே நிலைமைக்கு தோதுவா மாறுறவன், சூழலுக்கு தோதுவா மாறுறவன். உதாரணமா, ஒரு மனிதனுக்கு ஒரு பிரச்சனை வந்தா தானா நல்லவனா மாறுவார். ஒரு நோய் வந்துட்டு பாருங்க, நோயாளி பாவம் செய்ய மாட்டார். ஒரு நாள் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகிக்கிறாரு, என்ன நடக்கும்னு தெரியா, கடுமையான வருத்தத்தில் இருக்கிறாரு. அவர் அறியாம அவருடைய கல்வி வேலை செய்யும். அவர் யா அல்லாஹ் என்றுதான் சொல்லுவாரு. அவர் அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சு கொண்டுதான் இருப்பாரு. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அவரை பார்த்து திருந்திட்டார் என்று யாரும் சொல்ல மாட்டான், சொல்லலாம். அவருக்கு வந்த நிலைமை அவர் அப்படியான ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளி இருக்குது. குர்ஆன்ல அல்லாஹ் பேசுறான் இதை பத்தி. வைதா மஸ்ஸல் இன்சான துர், ஒரு மனிதனுக்கு ஒரு பிரச்சனை வந்தா, ஒரு சிக்கல் வந்தா, நல்ல வியாபாரம் செஞ்சு கொண்டிருந்தவர் திடீரென்று பொழுதுட்டாரு கீழே. யாரோ ஒரு ஆள் வச்சுட்டு போயிட்டாரு, கோடி கணக்குல கடன், வெளியே தலை காட்டலாம், யாரோட கதைக்கலாம். இவருடைய நிலைமை எப்படி இருக்கும்? இவர் தானாக இயங்குவார். இப்ப ஏனென்றா வந்து இருக்கிற நிலைமை மாறணும். என்ன செய்யற? கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் பாதுகாக்க. புள்ளைக்கு சமம் இல்ல, புள்ள உயிரோட போராடி கொண்டிருக்கிறது. எந்த வாப்பாவும் ஹராத்தில் வைக்க மாட்டார், எந்த வாப்பாவும் பாவத்தில் வைக்க மாட்டார். எல்லா உம்மாவும் வாப்பாவும் முசல்லால இருப்பாங்க, துஆவோட இருப்பாங்க, அழுகையோட இருப்பாங்க. உம்மா வாப்பாவும் அவுலியாக்களா மாறிட்டாங்கன்னு அர்த்தமா? இல்ல, நிலைமை அவங்கள மாத்திக்குது. இதுக்கு பேரு திருத்தம் இல்ல, இதுக்கு பேரு மாற்றம் இல்ல. குர்ஆன் சொல்லுது, வைதா மஸ்ஸல் இன்சான துர் தஆனா லிஜம்பிஹி அவ் காயிதன் அவ் காயிமா. ஒரு மனிதனுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டு, நோய் வந்துட்டு, கடன் வந்துட்டு, சிக்கல் வந்துட்டு, ஒரு இக்கட்டான நிலையில மாட்டிக்கொண்டாங்கண்டா தானா, அவங்க எங்களை தான் கூப்பிட போறார், எங்கள் பக்கம் தான் திரும்புவார். படுத்தாலும் உட்கார்ந்தாலும் எலும்பினாலும் ராவையில பகல்ல ரோட்ல வீட்டுல பள்ளியில கடையில அவர் எங்கேயும் எங்களை மறக்க மாட்டார். அல்லாஹ் தஆலா அதுக்கு அடுத்ததாக சொல்றான், ஃபலம்மா கஷப்னா அன்ஹு துர்ரஹு மர்ர கஅல்லம் யதுனா இலா துர்ரின் மஸ்ஸா. அவருடைய பிரச்சனையை நாங்க நீக்கினோம். கடனாளிட கடன் முடிஞ்சு, வியாபாரம் நல்லா போகுது,
கடையில பிஸி ஆகிட்டாரு. இப்ப என்ன நடக்கும்? அதானுக்கு முன்னால பள்ளிக்கு வந்தவரே இப்ப 2 மணிக்கு தான் அதான் சொல்லிட்டான்னு கேட்கிறாரு. 5 மணி அசர் தொழல்ல. காதுக்கு அதான் கேட்குது இல்ல, பிஸியா இருக்கிறாராம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இது மனிதன் இப்படித்தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஹாஸ்பிடல்ல படுத்து கொண்டிருக்கிற நேரம் டாக்டர்ஸ்மார் என்னென்னமோ சொல்றாங்க, ரிப்போர்ட் எல்லாம் வித்தியாசமா வந்து கொண்டிருக்குது. இப்ப எப்படி எங்கட கல்பு வேலை செய்யும் அனுபவம் நிறைய பேருக்கு. யா அல்லாஹ், எனக்கு மட்டும் நீ ஆபியத்தை தந்தா இதுக்கு பிறகு தொழுவ கலாவாகாது, பாவம் செய்ய மாட்டேன், இதுக்கு பிறகு அந்த பாவனை நடக்காது வாழ்க்கையில. எத்தனை பேர் ரப்போட பேசிக்கோ, ஆனா டிஸ்சார்ஜ் ஆகி வந்தா திரும்ப பழைய நிலைமை. அப்ப ஹாஸ்பிட்டல் இருந்து கொண்டு அவ்வளோ அழுவோமே, நாங்க மாறிட்டோம் அர்த்தமா, திருந்திட்டோம் அர்த்தமா? இல்ல, அது மனிதனுக்கு ஏற்படுற சில நிலைமை மனிதனை தள்ளும் சில நிர்பந்தத்தின் பக்கம். குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு உதாரணம் சொல்றார். ஹுவல்லதி யுஸய்யிருக்கும் ஃபில் பர்ரி வல் பஹர். கடல்ல தரையில மக்கள் பிரயாணம் போறாங்க. அதுல கடல்ல பிரயாணம் போற ஒரு கூட்டத்தை அல்லாஹ் ஒரு உதாரணமாக சொல்றார். ஹத்தா இதா குன்தும் ஃபில் ஃபுல்க் வஜரைன பிஹிம் பிரீஹின் தய்யிபத்தின் வஃபரிஹு பிஹா. கப்பல்ல நண்பர்கள் சேர்ந்து போறோம், இல்லண்டா குடும்பத்தோட போறோம். எப்படி போவாங்க? கதைச்சு கொண்டு, சிரிச்சு கொண்டு, சந்தோஷமா ஃபன்னா அவங்களோட கடல் பயணம் போகுது. அப்படி நடு கடல் வரையில போயிட்டாங்க, கண்ணுக்கு யாரும் விளங்குறாங்க இல்ல. இப்ப இப்படி கலைச்சி சிரிச்சு கொண்டு போற நேரம் அல்லாஹ் சொல்றான், ஜாஅத் ஹாரிஹுன் ஆசிப் வஜாஅஹுமுல் மௌஜு மின் குல்லி மகானின் வதன்னு அன்னஹும் உஹீத பிஹிம். திடீரென்ற ஒரு காத்து, ஒரு புயல், கப்பல் ஆடுது, அலை அடிக்குது, எல்லா பக்கத்தாலையும் தண்ணி வீசுது, கப்பல் சரிஞ்சிரும் போல இருக்குது. என்ன நடக்கும்? இப்ப சிரிச்சவங்கட சிரிப்ப காணும், கதைச்சவங்கட கதைய காணும். ஏனென்றா எல்லாருட கல்பும் சொல்லுது, உள்ளம் பேசுது, என்ற கடைசி நிமிடம் தண்ணிக்குள்ள போறேன், மௌத்தாக போறேன், தப்புறதுக்கு வழி இல்ல. என்ன செய்யற? இப்ப சிரிச்சு காய்ச்சிட்டுமா? அந்த டைம் யாரும் சரி பாட்டு கேட்டுட்டு பாட்டு படிச்சுட்டு போவோமா? அங்க ஒன்றும் நடக்காது. இப்ப அல்லாஹ் சொல்றான், என்ன நடக்கும் தெரியுமா? அடுத்தது தஅவுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன். யா அல்லாஹ், பாதுகாத்துரு, என்ன மன்னிச்சிரு. லைன் அன்ஜைதனா மின் ஹாதிஹி லனகூனன்ன மினஷ் ஷாக்கிரீன். இங்கிருந்து பாதுகாத்து என்னை நீ கரைக்கு மட்டும் கொண்டு போய் விட்டாயின்னா நான் நன்றி உள்ளவனா இருப்பேன் ரப்பே. மாறு செய்ய மாட்டேன், நீ வானம்ன்றதை செய்ய மாட்டேன். நிறைய சொல்லுவாரு. அல்லாஹ் தஆலா சொல்றான் என்ன தெரியுமா? கப்பல்ல அவர் பேசுற பேச்சை யாராவது கண்டா என்ன நினைப்பாங்க? எவ்வளவு இஹ்லாஸோட பேசுறார், வேற யாரையும் கூப்பிட மாட்டார். யா அல்லாஹ், நீ மட்டும்தான் எனக்கு இருக்கிறாய். அல்லாஹ் சொல்றான், ஃபலம்மா அன்ஜாஹும் இதாஹும் யபூன பில் அர்த். அவரை பாதுகாத்து கரைக்கு கொண்டு வந்து இறக்கி விட்டோம்டா, மாசம் போத்தேவல்ல, நாட்கள் கலியத்தேவல்ல, இதாஹும் யபூன பில் அர்த். வந்து இறங்கின உடனே கூட்ட ஆரம்பிச்சிருவார். அங்க நடந்ததை மறந்துடுவார். அப்ப அங்க அவனும் கத்தினாரே, அவனும் துஆ ஓதினாரே, தெரிஞ்ச ஆயத்துகள் எல்லாம் சொன்னாரே, திருந்திட்டாருன்னு அர்த்தமா? இல்ல. மனுஷன் அப்படித்தான்.
எங்கேயாவது போயிட்டு சிக்கி கொண்டோன்ன வேண்டியது செய்ய தயார். ஒரு ஆள் கடன் சிக்கல், நிறைய பிரச்சனை, அவருக்கு தஹஜ்ஜுதுல எழும்பி நீங்க 4000 இஸ்திக்பார் செஞ்சா அவங்களோட நிலைமை சீராகும்டா, தானா அவருக்கு 3 மணிக்கு முடிப்பு வரும். அவர் 4 இல்ல 6000 இஸ்திக்பாரும் செய்ய தயார். ஏன்? ஒரு மாசம் இந்த இஸ்திக்பார செஞ்சா கடன் பிரச்சனை முடிஞ்சிருமா? இவரையே சும்மா எழும்ப சொல்லுங்க, எனக்கு சுபருக்கு எழும்புறதே கஷ்டம் என்றுவாரு. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, மனிதன் இப்படித்தான். தேவைக்கு இபாதத் செய்ய தயார், தனக்கு தேவைண்டு வார நேரம் செய்ய தயார், ஒரு இக்கட்டான சூழல்ல செய்ய தயார், ஒரு விசேஷமான நாள்ல செய்ய தயார். அல்லாஹ் எதிர்பார்க்கிறது எந்த காரணமும் இல்லாம பொதுவான காலத்துல மனிதன் இபாதத்தோட எங்கட சிந்தனையோட ஈக்கணும். அதுதான் ரப்போட எதிர்பார்ப்பு. இந்த ரமலான் எங்களை அப்படியானவர்களா உருவாக்குறதுக்கு தான். ரமலான்ல மட்டும் கொஞ்சம் குர்ஆன் ஓதி கொள்ளுங்க, அதுக்கு இல்ல ரமலான். ரமலான்ல மட்டும் தொழுது கொள்ளுங்க, ரமலான்ல மட்டும் பாவம் செஞ்சிடவானம், அதுக்கு இல்ல ரமலான். ரமலானை கொண்டு நாங்க எங்களை எப்படி தயாரிக்கணும்னா 11 மாசத்திலையும் நாங்க பாவம் செய்யப்படா, தூக்கின குர்ஆன கீழே வைக்கப்படா, பள்ளிக்குள்ள வந்த நாங்க பள்ளி விட்டு தூரமாகப்படா, அதுக்கு தான் ரமலான். அப்படியானவர்களுக்கு அல்லாஹ்ட உதவி டக்குன்னு கிடைக்கும். யாருக்கு? ஒரு மனிதன் பொதுவான காலத்துல ரப்புடைய சிந்தனையோட வாழ்றான்டா அவனுக்கு ரப்புட உதவி வாரது கிட்ட. பொதுவான வாழ்க்கையில் ஒரு மனிதன் ரப்ப மறந்து அப்பப்ப தேவையான சந்தர்ப்பங்கள்ல மட்டும் ரப்பின் பக்கம் திரும்பி போறவராக இருந்தா அவருக்கு ரப்புடைய உதவி வாரது கஷ்டம். குர்ஆன்ல அல்லாஹ் 2 சம்பவம் சொல்றான். ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றுக்குள்ள மாட்டிக்கொண்டாங்க. கடலுக்குள்ள போனவங்க மீன் அவங்கள விழுங்கிட்டு அந்த நேரத்தில் அவங்க அல்லாஹ்விடத்துல உதவி தேடினாங்க. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். நபியா இருக்கணும் இல்ல, யாரா இருந்தாலும் அப்படி ஒரு இடத்துல மாட்டினா அல்லாஹ்விட உதவி கேட்கத்தான் போறான். இதுக்கு ஒரு காரணம், ஃபிரௌன் கடலுக்குள்ள மூழ்கினொன்ன அவன் சொன்னதும் என்ன? லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயீல். அவனும் சொன்னான் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்ல, பாதுகாத்திரு ரப்பே. ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமும் கடலுக்குள் இருந்து கூப்பிட்டது அல்லாஹ்வை, ஃபிரௌனும் கடலுக்குள் இருந்து கூப்பிட்டது அல்லாஹ்வை. 2 பேருடையும் நிலைமை உண்டு, 2 பேரும் சொன்ன வார்த்தை உண்டு. அல்லாஹ் அந்த நிலைமையை பார்க்கல. குர்ஆன்ல அல்லாஹ் 2 பேருக்கு என்ன பதில் சொல்றான்? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொன்னான் ஃபஸ்தஜப்னா லஹு வனஜ்ஜைனா. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் எங்கள்ட்ட உதவி கேட்டாரு, அவர்கிட்ட கோரிக்கையை நாங்க ஏற்றுக்கொண்டோம், அவருக்கு பாதுகாப்பு கொடுத்தோம். அந்த நிலைமையை வச்சு கொடுக்கல பாதுகாப்பு. மீனுடைய வயிற்றுக்குள்ளால் இருந்து கொண்டு எங்களை கூப்பிட்டாரு, அதனால இல்ல அவருக்கு பாதுகாப்பு. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் ஃபலௌலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன் லலபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபாஸூன். அவர் தன்னுடைய பொதுவான வாழ்க்கையில எங்களை மறந்து வாழ்ந்த ஒருவராக இருந்திருந்தால் கியாமத்து வரையில மீனுடைய வயிற்றுக்குள்ளதான் அவர் இருந்திருப்பாரு. அவருக்கு நாங்க உதவி செஞ்சிக்க மாட்டோம். அப்ப நாங்க உதவி செய்யறதுக்கு என்ன காரணம்டா, பொதுவான வாழ்க்கையில அவர் எங்களை மறக்காம வாழ்ந்தவர். ஃபிரௌனுக்கு அல்லாஹ் என்ன பதில் சொன்னான்? இவனும் உதவி கேட்டான், இவனும் அல்லாஹ்வை தான் கூப்பிட்டான். அல்லாஹ் இவனுக்கு சொன்ன பதில் ஆல் ஆன வகத் அஸைத கபுலு வகுன்த மினல் முஃப்ஸிதீன். இவனோ காலம்
எங்களை மறந்து வாழ்ந்து இப்பதான் எங்க பக்கம் திரும்புற யோசனை வந்துச்சா உங்களுக்கு எங்கட உதவி இல்லை. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, தேவைக்கு ரப்பின் பக்கம் திரும்புறவங்களா இருக்கப்படா. எங்கட பொதுவான வாழ்க்கையில நாங்க ரப்ப மறக்காம வாழ்றவங்களா இருக்கணும். ஆனா நாங்க எப்படி பழக்கப்பட்டுட்டோம்டா, எங்களுக்கு ஏதாவது சந்தர்ப்பம் வார நேரம் மட்டும் ரப்பு இல்லைன்னா நாங்க அலட்டி கொள்றது இல்லை. காரணங்கள் வித்தியாசம். சில நேரம் எங்களுக்கு பிரச்சனை வந்தா ரப்பிட்ட போறோம், இல்லாட்டி ரப்பு இல்ல. விசேஷமான மாதங்கள், காலங்கள், நாட்கள், இரவுகள் வந்தா ரப்பின் பக்கம் திரும்புறோம், இல்லண்டா நாங்க ரப்பின் பக்கம் போறோம்ல. பொதுவான காலத்துல ஓரளவு இபாதத்தோடு இருக்கிறோம். ரமலான்ல கொஞ்சம் இபாதத்து கூடுதுன்னா அதுல பிரச்சனை இல்லை. ஆனா எங்கட நிலைமை பிடிக்குது, ரமலான் வந்தா பள்ளிக்கு வாரோம், ரமலான் முடிஞ்சா பள்ளி பக்கமும் இல்ல. ரமலான் வந்தா குர்ஆன் எடுக்கிறோம், ரமலான் முடிஞ்சா குர்ஆனை தொடுறதும் இல்ல. ரமலான் வந்தா தௌபா செய்றோம், ரமலான் முடிஞ்சா நாங்க துஆன்னு ஒன்று கேட்கிறதே இல்லை. அல்லாஹ் இப்படியான வாழ்க்கை எங்கட வாழ்க்கையில் இருக்கும்னா அது எங்களுக்கு அவ்வளவு ஆரோக்கியம் இல்லை. எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலான்ல நாங்க மாறணும். ஆனா ரமலான்ல மட்டும் மாறுற நஷ்டவாளிகளாக இடப்படாது. ரமலான்ல எங்கள்கிட்ட வர மாற்றம் அதுக்கு பிறகுள்ள எல்லா மாதங்கள்லையும் பிரதிபலிக்கணும். அதுதான் மாற்றம். அதுக்கு பேரு மாற்றம். சஹாபாக்கள் அவங்களோட வாழ்க்கையில வந்த மாற்றம் அதுதான். அவங்க குர்ஆன தூக்கின நிமிடத்திலிருந்து மௌத்து வரைக்கும் குர்ஆனை விட்டும் தூரமாக இல்ல. பள்ளியோடு இணைஞ்ச நிமிடத்திலிருந்து மௌத்து வரைக்கும் பள்ளியை விட்டும் தூரமாக அல்ல. பாவத்தை விட்டு தூரமாகின நிமிடத்திலிருந்து மௌத்து வரைக்கும் பாவத்தின் பக்கம் நெருங்கல்ல. இதுக்கு பேர் மாற்றம். ஆனா நாங்க இங்கிட்டு வாரதும் அங்கிட்டு போறதும். ரமலான்ல நாங்க செய்யற எங்கள்கிட்ட வார இந்த மாற்றம் இருக்குது, இதுக்கு பேர் மாற்றமே இல்லை. எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நாங்க மாறணும், நிரந்தரமா மாறணும். எங்கள்கிட்ட வார மாற்றம் ரமலான் போறதோட திரும்ப போயிடப்படாது. சிலவங்க கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ரமலான் முடிய காட்டி நான் இந்த பாவத்தை செய்யறதில்ல. ரமலான் இந்த 30 நாளும் நான் பாவிக்க மாட்டேன் உறுதி எடுத்திருக்கிறோம். ஆனா பெருநாள் என்றே ஆரம்பிச்சாச்சு. இது மாற்றமா? இது மாற்றமே இல்ல. ரமலான் 30 நாளும் தஹஜ்ஜுத் தொழுதவரே பெருநாள் என்று சுபஹே இல்ல. இது மாற்றமா? அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு இது இல்ல. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நாங்க ரமலான்ல மட்டும் மாறணும் என்று நினைச்சு கொண்டிருக்கிறோம். ரமலான்ல மட்டும் மாறுறதுக்கு இல்லை. இந்த மாசம் ரமலானை பயன்படுத்தி முழு வாழ்க்கையையும் மாத்துறதுக்கு தான் இந்த மாசம். முழு வாழ்க்கையை மாத்துறதுக்கு இந்த மாசம் போதுமானா தாராளம் போதும். இந்த ஒரு மாசத்தை ஒரு மாசம் தான் 30 நாள்ல நாங்க எப்படி ஒரு வருஷத்துக்கு தேவையான மாற்றத்தை எடுக்கிறேன்னா தாராளம். இதனால தான் கபருக்குள்ளால் உள்ளவர்களிடத்திலே தமன்ன ஏதாவது ஆசை இருக்குதான்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்களாம், ரமதானுடைய ஒரு நாள் உலகத்துல வாழணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரமதான்ல ஒரு நாள் பூமிக்கு மேல வாழ கிடைச்சா போதும், தேவையான எல்லாத்தையும் அடைஞ்சு கொள்ளலாம். அதனால ஒரு மனிதன் தண்ட வாழ்க்கையை மாத்த நினைக்கிறான்டா, ரமலான்ல இந்த ஒரு மாசம் தாராளம் போதும். முழு வாழ்க்கையை மாத்துறதுக்கு போதும். அதுக்கு தேவையான எல்லாம் இந்த மாசத்துல எல்லா ஏற்பாடையும் அல்லாஹ் செஞ்சுக்கிறான். இதனால தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மதுவா செஞ்சாங்க, இந்த மாசத்திலேயும் ஒரு மனுஷன் மாறலண்டா அவருக்கு நாசம் தான். அவர் வேற இந்த மாசத்திலேயும் மாற இயலா. ரமலான்ல தன்னை மாத்தாதவர் ஷவ்வால்ல மாற மாட்டார், துல்காதால மாற இயலா.
ஏண்டா இந்த மாசம் மாறுறதுக்கு வந்திருக்கிற மாசம், இதுலயே மாறாட்டி கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, அதனால ரமலானுடைய இந்த 30 நாளைக்குள்ளால எங்கள்கிட்ட சில மாற்றங்கள் வருகிறதுதான். அதை வச்சு நாங்க திருப்தி அடைஞ்சு கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் ரமலான்ல நான் 5 நேரம் தொழுவேன், நான் எல்லா நோம்பையும் பிடிச்சேன், தராவி தொழுவேன், கியாமுல் லைல் தொழுவேன், 4 மணிக்கு எழும்பினேன், உடாம தஹஜ்ஜுத் தொழுவேன் என்று எங்களை நாங்க ஆறுதல் சொல்லிக் கொள்றதுக்கு அது அழகா இருக்குது. ஆனா அல்லாஹ் எதிர்பார்க்கிறது வெறுமனே இந்த மாற்றத்தை அல்ல, இந்த ரமலானை கொண்டு நாங்க மத்த 11 மாசத்தையும் மாற்றணும். அல்லாஹ் அதைத்தான் எதிர்பார்க்கிறான். அதுக்குத்தான் இந்த மாசத்தை அல்லாஹ் தந்திக்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் லஅல்லக்கும் தத்தகூன் என்று அதைத்தான் சொல்றான். எனவே கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, நாங்க எங்கட டார்கெட்ட ரமலான்ல மட்டும் திருந்தணும் என்ற சிந்தனையை இல்லாமலாக்கி ரமலானை பயன்படுத்தி இந்த முழு வாழ்க்கையையும் மாற்றணும் என்ற உணர்வை கொண்டு வருவோம். அதற்குண்டான முயற்சி எடுப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாக. யா அல்லாஹ் குற்றம் குறைகளை மன்னித்தருள்வாயாக, ரஹ்மத் செய்தருள்வாயாக, இறுதி முடிவை நல்லதாக ஆக்குவாயாக, கலிமாவோடு வாழ்ந்து கலிமாவோடு மரணிக்கும் சந்தர்ப்பத்தை தந்தருள்வாயாக, இந்த ரமலான முறையாக பயன்படுத்தின சீதேவிகளாக ஆக்குவாயாக. நீ இந்த மாசத்தை கொண்டு எங்களை எந்த இடத்துக்கு கூட்டிட்டு போக நினைக்கிறாயோ அப்படிப்பட்ட ஒரு நிரந்தரமான மாற்றத்தை தக்குவாவ எங்களோட வாழ்க்கையில பிரதிபலிக்க செய்வாயாக. வெறுமனே இந்த மாசத்துல மட்டும் இபாதத்தோடு இருந்து ஏனைய மாதங்கள்ல ஒன்ன மறந்த நஷ்டவாளிகளாக எங்களை ஆக்கிறாதே ரப்பே. உன்ன ரஹ்மத்தை, பாவ மன்னிப்ப, நரக விடுதலைய அடைஞ்ச ஸ்ரீதேவிகள் கூட்டத்தில் எங்களை ஆக்குவாயாக. இந்த வருடத்தினுடைய லைலத்துல் கத்ர் அடைஞ்சவர்களாக ஆக்குவாயாக. இன்னும் பல ரமலான்களை எங்கட வாழ்நாள்ல சந்திக்கிற பாக்கியத்தை தந்தருள்வாயா. எங்கட உஸ்தாதுமார்களுக்கு ரஹ்மத் செய்தருள்வாயா, பெற்றார்களுக்கு ரஹ்மத் செய்தருள்வாயா. நிறைய பேர் நோயாளிகள் ரப்பே ஆபியத்தை நசீபாக்குவாயா. நிறைய பேர் கபராளிகள் யா அல்லாஹ், அவங்களோட கபர சோன பூங்காவாக ஆக்குவாயா. நரக படுகொலியை விட்டு பாதுகாத்தருள்வாயா. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ நசீபாக்குவாயா, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ நசீபாக்குவாயா. எங்கட புள்ளகளை எங்கட கண் குளிர்ச்சிக்கு காரணமாக ஆக்குவாயா. எந்த கட்டத்திலையும் எங்கட கண்ணீருக்கு அவங்களை காரணமாக ஆக்கிறாதே ரப்பே. இந்த மஹல்லாவை கபூல் செய்து கொள்வாயா. இங்குள்ள ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், சிறார்கள், பெரியார்கள் எல்லாரையும் கபூல் செய்து கொள்வாயா. ஒரு நல்ல சூழலை ஏற்படுத்துவாயா. எங்கட வீடுகளில் இருந்து வானலோகத்துக்கு நலவு மட்டும் உயரணும் ரப்பே. யா அல்லாஹ், பாவங்கள் மேல போற வீடுகளாக எங்கட வீடுகள் ஆக்கிறாதே அல்லாஹ். வானலோகத்தில் இருந்து எங்கட வீடுகளுக்கு பரக்கத்து ரஹ்மத்து இறங்குற அழகான ஒரு நிலைமை ஏற்படுத்துவாயாக. அதாவது இறங்குற பயங்கரமான சூழலை விட்டு பாதுகாத்தருள்வாயாக. சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி.